வெல்கம் டு டிஎன் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு விண்டோஸ் 11 பத்தி தான் பார்க்க போறோம். விண்டோஸ் 11 பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கேன். விண்டோஸ் 11 OS எங்க டவுன்லோட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம சிஸ்டத்துல பூட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு ஃபுல் டியூட்டோரியல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டுருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மேல இருக்க ஐகார்ட்ல இருக்க லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கங்க. இன்னைக்கு விண்டோஸ் 11ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்டோஸ் 11 OS மேக்ஸிமம் எல்லா சிஸ்டத்துக்குமே சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா சப்போர்ட் பண்ணாதான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் உங்க சிஸ்டம் ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அதை நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்ல இருந்து நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை உங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்க செக் பண்ணணும். அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா PCL checkup அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரை லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த சாஃப்ட்வேர் நீங்க டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி உங்களோட சிஸ்டத்துல அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணுங்க. ரன் பண்ணதுக்கு அப்புறம் அதில் செக் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க சிஸ்டம் விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கறத அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஈஸியாவே சொல்லிடும். இது மாதிரி செக் பண்ணி நீங்க இந்த OS நீங்க டைரக்டா உங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த மெத்தட்ல உங்களுக்கு அந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் பத்தல, அதை இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படிங்கிற கமெண்ட் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க சிஸ்டத்துல விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியாதான். ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த மெத்தடை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டத்துல எந்த சிஸ்டமா இருந்தாலும் சரி, அந்த சிஸ்டத்துல விண்டோஸ் 11 நம்ம ஈஸியா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு பைபாஸ் மெத்தட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லா டியூட்டோரியலா சொல்லி தர போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துருக்கீங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நீங்க விண்டோஸ் 11 OS கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விண்டோஸ் 11 OS நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க. பிளஸ் விண்டோஸ் 10 OS நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த OS நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். சாஃப்ட்வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கூடவே உங்களுக்கு PowerISO அப்படிங்கிற சாஃப்ட்வேர் உங்களுக்கு தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த பைபாஸ் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 3 சாஃப்ட்வேர் தேவைப்படும். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, PowerISOங்கிற அந்த ஃபைல் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்க ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 64 பீட் 32 பீட்னு இருக்கும். இதில் நீங்கள் கீழே இருக்கிற இந்த PowerISO 64 பீட் ஃபுல் அப்படிங்கிறத 64 பீட் ஃபுல் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணாதீங்களா, டேரெக்டாக அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லைசன்ஸு உங்களுக்கு ஃபெயில் வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த உங்கள் சிஸ்டம் என்ன பிட்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஃபோல்டரை இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற இந்த PowerISOங்கிற இந்த ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் மினிமைஸ் பண்ணிக்கங்க டோட்டலாக. இப்போது இதோட ஐக்கான் உங்களுக்கு வெளியே தெரியும். இந்த ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த நீங்கள் காப்பி பண்ண ஃபைலை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே ரீப்ளேஸ்ன்னு கேட்கும். இந்த ரீப்ளேஸுங்கிறத நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபைல் நீங்கள் காப்பி பண்ண ஃபைல் இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். ஆனதுக்கு அப்புறம் உங்களோட இந்த சாஃப்ட்வேர் ஒரு லைசன்ஸ் ஃபுல் லைசன்ஸில் ஒரு ஃபுல் வெர்ஷனாக உங்களுக்கு ஓப்பனாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இந்த சாஃப்ட்வேர் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்க இந்த விண்டோஸ் 11 இருக்கு பாருங்கள், இந்த OS-ஐ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே இருக்க PowerISOங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹேர்ன்னு இருக்கு பாருங்கள், இதை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷனில் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்கும். அந்த லொக்கேஷனை நீங்கள் கொடுத்துக்குங்க. அந்த லொக்கேஷன் நீங்கள் கொடுத்த உடனே நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்க ஃபைல் தான் இது. இப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சோர்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சைஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இதில் அதிகமான ஃபைல் சைஸ் இருக்க இந்த ஃபைல் உங்களுக்கு வியூ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 GB வரும். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இது இல்லாத நீங்கள் மறுபடியும் அந்த OS ஃபோல்டருக்கு போய்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த விண்டோஸ் 10 OS-ஐ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு PowerISOங்கிறதுல ஓப்பன் வித் PowerISO அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ இந்த ஃபைல் நமக்கு இதில் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க அந்த சோர்ஸுங்கிற அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் அந்த சைஸ்ன்னு இருக்கும். அந்த சைஸை கிளிக் பண்ணிக்கங்க. டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு சைஸ் ஃபைல் தெரியும். இதை நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. விண்டோஸ் 10 இப்போ நம்ம ஓப்பன் பண்ண இந்த சைஸ் ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்க அந்த விண்டோஸ் 11 அந்த ஃபைலில் போய்க்குங்க. இங்கே இந்த ஃபைலில் இருக்க இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த ஐஎஸ்ஓ அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிருங்க. போயிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே சேவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனையும் நீங்கள் கொடுத்துட்டு எஸ்ங்கிறத கொடுத்துருங்க. உங்களோட ஃபைல் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே நண்பா, இப்போ இந்த ஃபைல் ஃபுல்லாகவே நமக்கு இந்த விண்டோஸ் 10 ஓஎஸில் நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபுல்லாக சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம பேக்கப் இருந்துக்கலாம். ஓகே நண்பா, நம்மளோட ப்ராசஸ் அவ்வளோதான், முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஓஎஸோட நேமை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த விண்டோஸ் 11 ஓஎஸ் நமக்கு இன்னும் தேவை கிடையாது. இப்போ இந்த விண்டோஸ் 10 ஓஎஸை வந்து நாம விண்டோஸ் 11ங்கிற நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு நான் விண்டோஸ் 11 நியூன்னு கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை யூஸ் பண்ணி நான் ஈஸியாகவே என்னோட பிசியில் இதை நான் பூட் பண்ணிக்க முடியும். நீங்களும் ஈஸியாகவே உங்கள் பிசியிலையும் இந்த விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, இந்த விண்டோஸ் 11 எப்படி பைபாஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தோம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இந்த விண்டோஸ் 11 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாத வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனையும் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன். இந்த ஓஎஸை நீங்கள் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விண்டோஸ் 11 ஒரு லீக்டு வெர்ஷன் அப்படிங்கிறனால சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்க தான் செய்யும். அது இன்னும் வர காலத்தில் அதெல்லாமே உங்களுக்கு சுத்தமாக ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இதோட அஃபிஷியல் வெர்ஷனோட டேட் வந்து எப்பங்கிறது இன்னும் சொல்லவே இல்லை நண்பா. அது சொல்லும் போது அந்த டேட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை பிரஸ் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு புது மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுங்கிறத கொடுத்து வச்சுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரியான இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சைன் ஆஃப் வித் ராஜேஷ். டேக் கேர். பாய்.